பயோ மைனிங் உயிரியல் அகழ்த்தெடுத்தல். இப்போது அப்பகுதியில் துர்நாற்றமும் இல்லை, சுகாதார சீர்கேடும் இல்லை. பெரம்பூர் தொகுதி கொடுங்கையூர் பகுதியில் மலைமலையாக குவிக்கப்பட்டு கொடும் நோய் தொற்றுகளை உருவாக்கும் குப்பை கிடங்கால் அப்பகுதி மக்கள் காற்று மாசு மற்றும் நிலத்தடி நீர் மாசுபாட்டோடு போராடி வந்தனர். இந்த சுகாதார சீர்கேட்டுக்கு ஒரு முடிவே இல்லையா என புலம்பிய மக்களுக்கு விடியல் வந்துவிட்டது. அதுதான் பயோ மைனிங் முறை. சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களும் பயோ மைனிங் முறையில் குப்பைகளை அகற்றும் திட்டத்திற்கு அனுமதி அளித்து 640 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அசுர வேகத்தில் குப்பைகளை அகற்றும் பணிகள் மும்முரமாக நடக்கிறது. பயோ மைனிங் வெறும் குப்பைகளை அகற்ற மட்டுமல்ல, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளையும் தரம் பிரித்து அழிக்குது. இதனால குப்பை கிடங்குகள்ல இருக்கிற கழிவோட அளவும் வேகமாக குறைக்கப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெரம்பூர் கண்ணகி நகர் குப்பை கொட்டும் இடம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே போன பீரியடில் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ பயோ மைனிங்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சிஸ்டத்தை நம்ம எம்எல்ஏ சேகர் கொண்டு வந்திருக்காரு. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கல் தனியாக, மண் தனியாக, லிக்விட் வேஸ்ட்டு தனியாக, பிளாஸ்டிக் தனியான்னு பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, அது மண் தனியாக பிரித்து எடுத்திருக்காங்க. இது எல்லாமே பயோ மைனிங் சிஸ்டம் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே எம்எல்ஏ வாக்குறுதியில் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது மாதிரியே செஞ்சுட்டாரு. இப்போ இந்த ஏரியாவில் காற்று மாசு குறைபாடு ரொம்ப கம்மியாகவே ஆகிருக்கு. வாழ தகுதி உள்ள இடமும் மாறிட்டு இருக்கு கண்ணகி நகர்லாம். கோரிக்கையின் மூலம் இதை செயல்படுத்தி கொடுத்த நம்ம எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர்களுக்கும், நம்ம திராவிட மாடல் ஆட்சி சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த தொகுதி மக்கள் சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கணேசபுரம் மேம்பாலம். பல ஆண்டு கோரிக்கையான கணேசபுரம் மேம்பாலத்தை நிறைவேற்றியது போலவே பயோ மைனிங் முறையை கொண்டு வந்து தன்னோட வாக்குறுதியையும் சொன்ன மாதிரியே நிறைவேற்றி தந்த பெரம்பூர் எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர்களுக்கு வடசென்னை மக்கள் தங்களோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமில்ல, இந்து, கிறிஸ்தவம் மற்றும் முஸ்லிம் இனத்தவர்களுக்கு ஒரே இடத்தில் இடுகாடு. நம்ம பெரம்பூர் தொகுதியில எந்த பாகுபாடும் இல்லாம இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம் இனத்தவர்களுக்கு தனித்தனியா 3 ஏக்கர் வீதம் மொத்தம் 9 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு செய்து இடுகாடு அமைக்கும் பணி தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் வேலையை துரிதப்படுத்த பெரம்பூர் எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர்கள் அடிக்கடி நேரில் சென்று ஆய்வு செய்து சமூக நீதி, சமத்துவம், மத நல்லிணக்கம் போற்றும் வகையில் திராவிட மாடல் ஆட்சியில் இப்போது பணிகளும் மும்முரமா நடைபெற்று வருது. இந்து, கிறிஸ்தவர்கள், முஸ்லிம் என 3 மத மக்களையும் பாகுபாடு இல்லாமல் அணுகி கோரிக்கைகளை சம அளவில் பரிசீலித்து தீவிரமா செயல்படுத்தி வரும் பெரம்பூர் எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர்களுக்கு 3 மதங்களைச் சேர்ந்த மக்களும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு செய்திருக்காரே நம்ம எம்எல்ஏ ஆர்டி சேகர் என்றால் இன்னமோ செய்து கொண்டே இருக்கார் என லிஸ்ட் நீள்கிறது. ஆம், அடுத்து பேருந்து நிலையங்கள். நிழற்கூடம் கூட இல்லாமல் வெயிலில் நீண்ட நேரம் நிற்பதும், கழிப்பறை வசதி கூட இல்லாமல் அவதியுற்று வந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று இப்போது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையம், முல்லை நகர் பேருந்து நிலையங்களை அமைத்துக் கொடுத்து பணிகள் மும்முரமாக நடைபெற்று விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. ஒவ்வொரு விஷயத்திலும் விடியல் பயண திட்டம் கொண்டு வந்து அசத்துகிறது திராவிட மாடல் திமுக ஆட்சி. இன்று அதே வழியில் பெரம்பூர் தொகுதியில் மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றி சிறப்பாக செயலாற்றி வரும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் அவர்களுக்கு வடசென்னை மக்கள் நன்றி தெரிவிப்பதோடு ஹேட்ரிக் வெற்றியாக வரவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் அவரை வெற்றி பெறச் செய்ய விரும்புகின்றனர். பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை குறைத்துள்ளார். இதேபோல் வருங்காலங்களிலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை பகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.